அது தேடுற மனப்பான்மை நீங்க இருந்தீங்கன்னா எஸ்ஆர்எம் வாங்க, இல்லைன்னா வராங்க. என்ன கேட்டா மினிமம் 9 சிஜிபி இருக்கும். ஹாஸ்டல் வந்து டூ காஸ்ட்லி ப்ரோ. ஐடி கார்டு இல்லைன்னா வில் பி இன் ட்ரபிள். எஸ்ஆர்எம் இந்த மணிக்கு ஒருத்திட்டான்னு கேட்டா காலேஜுக்குள்ளேயே டிராபிக் இஷ்யூஸ் இருக்கும். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு பர்டிகுலரா வந்து எஸ்ஆர்எம்ல இருக்காது. வெளில வந்து 6 பேர் நிப்பாங்க, உங்களை கண்டிப்பா உள்ள விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி ஒரு ஐடியா கொடுத்துருங்க. நீங்க எந்த இயர் படிக்கிறீங்க, எப்ப ஜாயின் பண்ணீங்க எஸ்ஆர்எம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருங்க. ஓகே, ஸோ என் பேர் அபிஷேக் காம்டன். ஸோ நான் வந்து 2021 எஸ்ஆர்எம் ஜாயின் பண்ணேன். ஸோ கரண்ட்லி இப்போ பிடெக் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் என்னோட 4th இயர்ல இருக்கேன். இனிமேல் 7th செமஸ்டர் நான் கரண்ட்லி கோயிங் ஆன். நீங்க ஹாஸ்டலரா டே ஸ்காலரா ப்ரோ? நான் வந்து டே ஸ்காலர் தான். ஆக்சுவலா நான் வந்து வெளியே தங்கிட்டு இருக்கேன், பக்கத்துல பிஜி மாதிரி தங்கி. ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் அகாடமிக்ஸ்குள்ள போவோம். எப்படி இருக்கு எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் அகாடமிக்ஸ்ல? ஸோ அகாடமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் தான். இருக்கிற மற்ற காலேஜஸ் மாதிரி எல்லா கோர்சஸுமே வந்து நார்மல் தான். லைக் ஸ்டடீஸ், லைக் கண்டென்ட் வைஸ் பார்த்தோம்னா இட்ஸ் நார்மல். நாட் ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட்லாம் அப்படி இல்லை. என்ன கண்டென்ட்டோ அந்த பியூர் கண்டென்ட், குவாலிட்டி மாறாது, அதே மாதிரி இருக்கும். பட் வே ஆஃப் டீச்சிங் வந்து ஃபேக்கல்ட்டி வைஸ் டிஃபர் ஆகும். ஒரு சில ஃபேக்கல்டிஸ் டீச் மோர், ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க. சில பேர் இன்னும் தே டீச் வாட் இஸ் ரெக்வயர்ட், அப்படிதான். பட் தேர் இஸ் நோ குறைபாடு அந்த மாதிரிலாம் சொல்ற மாதிரி இல்லை. எல்லாரும் என்ன பண்ணணுமோ அது பண்ணுவாங்க. பட் மோர் தென் தட், இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா வி ஹேவ் டு ப்ரிப்பேர் அவர் ஓன். நம்ம உழைப்பு போட்டால் தான் வி கேன் கெட் டு த பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி தான் அகாடமிக்ஸ். கிளாஸஸ் டைமிங்ஸ் அந்த மாதிரினா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து லைக் போன வருஷம் வந்து இட் வாஸ் நைஸ். டெய்லி வந்து லைக் ஃபுல் டே கிளாஸஸ் இருக்காது. மோஸ்ட்லி 3-4 hours இருக்கும். வீக்லி ட்வைஸ் ஆர் சிங்கிள் ஆர் ஒன் டே தான் வந்து ஃபுல் டே கிளாஸ் இருக்கும். லைக் 8 to 5:30. அதுலேயும் நடுவில் பிரேக்ஸ் இருக்கும் நிறைய. ஸோ ரொம்ப ஓவர் ப்ரெஷர்டாலாம் ஃபீல் ஆகாது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஓகே, அப்போ வந்து அவங்க நடத்திட்டு போயிடுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு படிச்சுக்கிறோமோ அதை வச்சு மார்க் வாங்கிக்கலாம். நம்ம அதை வச்சு மார்க் வாங்கிக்கலாம். ஆப்வியஸ்லி ரிலேட்டிவ் கிரேடிங்ல. ஸோ நம்ம வந்து கம்பீட் பண்ணணும் நம்மள சுற்றி உள்ளவங்களோட. ஸோ இந்த காம்படிஷன் எப்படி இருக்கும்? ஸோ காம்படிஷன் வந்து நார்மலா வந்து இட் இஸ் ஹை தான். வேணா பிகாஸ் பீப்புள் வந்து அதிகம். பட் அதை நம்ம ஒரு பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். வென் பீப்புள் ஆர் மோர் அண்ட் டிராஸ்டிக்கா நிறைய பேர் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல வந்து கம்மியா படிக்கிறாங்க, ஆவரேஜா மார்க் போதுங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் உழைப்பு போட்டா போதும், அந்த இடத்துல டாப்ல வந்துடலாம். பட் அதே சமயம் ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் இருக்குன்னா அங்கே நம்ம அதிகமா போடுற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம அந்த ரிலேட்டிவ் கிரேடிங்கை பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸி தான். ஏன்னா பாப்புலேஷன் அதிகமா இருக்கனால சப்ஜெக்ட் வைஸ் டிஃபர் ஆகும். சரி, பாப்புலேஷன் அதிகம்ன்றீங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் டோட்டலா? ஆக்சுவலா என் பேட்ச்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் சிடெக், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேட்ச் மட்டும் 5,000 பீப்புள். அரௌண்ட் 5,000, பர்டிகுலர் நம்பர் தெரியல, பட் அரௌண்ட் 5,000 பீப்புள். அதாவது 4th இயர்ல மட்டும் சொல்றீங்க? அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம்ல எத்தனை பேர் இருப்பீங்க? ஒரு கிளாஸ் ரூம் வந்து 60%, 58, 60, 70 அந்த ரேஞ்ச்ல. அந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்லாம் நம்மளால எதிர்பார்க்க முடியாதுல்ல? ஆமா, அது எதிர்பார்க்க முடியாது. ஆனா எப்படி ஒரு 60 பேர் இருக்கோம்னா அதுல வந்து நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலிட்டி. சில பேர் வந்து தே பி மோர் டிவோட்டட் டு வாட் தே ஸ்டடி. சில பேர் சும்மா வருவாங்க போவாங்க, அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில பசங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி we will be இந்த நம்ம எந்த குரூப்ல இருக்கோமோ அந்த குரூப் தேவையான அட்டென்ஷன் ப்ரொஃபசர்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ நம்ம மாதிரி ரொம்ப கனெக்டாக தான் ட்ரை பண்ணுவாங்க. யாரும் வந்து லைக் வருவாங்க போவாங்க அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. தே ஆர் ஆல்சோ ட்ரை டு கம்யூனிகேட் அண்ட் கனெக்ட் வித் எவ்ரிவன். மெஜாரிட்டி ஆஃப் ப்ரொஃபசர்ஸ் தமிழா இல்லைன்னா அதர் ஸ்டேட் ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்களா? அதர் ஸ்டேட் ப்ரொஃபசர்ஸும் 2-3 பேர். லைக் நம்ம கிளாஸஸ்ல மெஜாரிட்டி நம்ம தமிழ் ப்ரொஃபசர்ஸ் தான் எல்லாரும். பட் அதர் ஸ்டேட் ப்ரொஃபசர்ஸும் இருக்கிறாங்க. தே ஆல்சோ இருக்கதான் செய்யறாங்க. அவங்களும் வருவாங்க ஒரு சில கிளாஸஸ். பட் ரொம்ப அஃபென்சிவலா இல்லை, எல்லாருமே வந்து ரொம்ப நார்மலா கைண்டா தான் இருக்கும். இது பிரான்ச் சேஞ்ச் இருக்கா ப்ரோ உங்களுக்கு? பிரான்ச் சேஞ்ச்னா பிரான்ச் சேஞ்ச்னா இப்ப ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க நல்ல அதிகமான சிஜிபி கோர்ஸ் மாத்திக்கலாம், அந்த மாதிரி கோர்ஸ் மாத்திக்கலாம், அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சவங்களும் நானும் வந்து அந்த மாதிரி ப்ராசஸ் எதுவுமே பண்ணல. அதுல எனக்கு பர்டிகுலரா எந்த ஒரு நாலேஜ். ஓகே, ரிசர்ச்லாம் எப்படி இருக்கு உங்க இன்ஸ்டியூட்ல? ரிசர்ச் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. லைக் எப்படி சொல்லணும்னா இப்போ எஸ்ஆர்எம் கிரைட்டீரியா வந்து ஒரு ஹவுஸ் மாதிரி. எல்லா விதமான டிபார்ட்மெண்ட், ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, பயாலஜி, இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. உள்ள எம்பிபிஎஸ் படிக்கிற டாக்டர்ஸ் இருக்காங்க, டென்டல். ஸோ எல்லாருக்குள்ளயுமே கொலாபரேட் பண்ற ஒரு ஆப்ஷன். யாருக்குமே லிமிடேஷன் கிடையாது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா சம்திங் ரிலேட்டட் டு ஹெல்த்னா அதுல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கிறப்ப we can get assistance from a doctor there ஈஸியா. அந்த கனெக்டிவிட்டி இருக்குல்ல. ஸோ மேஜரா வந்து ஹெல்த், சஸ்டைனபிள் ரிசோர்சஸ், இது எல்லாத்துலயுமே நிறைய ரிசர்ச் நடந்துகிட்டு தான் டே டு டே நடந்துட்டு தான் இருக்கு. ப்ரொஃபசர்ஸும் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ம். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போய் ஹெல்ப் பண்றாங்க. தே இன்க்ளூட் அதுல கொலாபரேட் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க எப்படி ஹாஸ்டலரா, டே ஸ்காலரா அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நான் வந்து அதான் பிஜி எடுத்து வெளியே தங்கிருக்கேன். ஓகே, வெளியில தங்கியிருக்கீங்க. வெளியே தங்கிருக்கேன். எதனால வந்து ஹாஸ்டல்ல சேராம வெளியில தங்கியிருக்கீங்க? ஸோ ஹாஸ்டல் வந்து டூ காஸ்ட் இப்போ இப்போ ஆ, காஸ்ட் வைஸ் நான் வந்து வேற எந்த படியும் சொல்ல விரும்பல. ஆ, ஹாஸ்டல் நானும் ஹாஸ்டல்ல போய் பார்த்திருக்கேன். ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எப்படிலாம் எல்லாமே தெரியும். ஆ. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ ஆனா வந்து ஹாஸ்டல் பட்ஜெட் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப காஸ்ட்லி. லைக் 1 இயருக்கு அதுல வர காஸ்ட் வந்து நம்ம வெளியே தங்கும் போது இன்னும் கன்வீனியன்ட்டா சேவ் பண்ண முடியும் மணி. ஓகே, ஸோ அந்த ஒரு காஸ்ட்னால மட்டும்தான் வந்து லைக் ஓவர் 80% நம்ம சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். ஓவர் ஓகே. காஸ்டா இருக்கும். ஸோ அதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அது அதே மாதிரி நம்ம கொஞ்சம் பர்சனல் ஸ்பேஸ் கிடைக்கும்ல. ஸோ அங்க நமக்கு அந்த இது இருக்காது. So ம். அதனால ஓகே. அப்ப நீங்க எந்த பிளேஸ் ப்ரோ? உங்களோட அதாவது நேட்டிவ் அந்த மாதிரி எங்க இருந்து வரீங்க? நான் வந்து மதுரை பக்கத்துல விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல சாத்தூர்ங்கிற ஒரு அங்க இருந்து அங்க இருந்தது பிஜில தங்கியிருக்கீங்க வெளியில. ஆமா பிஜில தங்கியிருக்கேன். ஸோ பிஜினா ரொம்ப தூரம் இல்ல, ஜஸ்ட் அவுட் ஸ்ட்ரீட் காம்பவுண்ட் தான். ஸோ ஓகே. 5 மினிட்ஸ் வாக் பண்ணியே நம்ம கிளாஸ் போயிடலாம். அந்த மாதிரி அரௌண்ட்ல இங்க வந்து அதிகமா பிஜிஸ் நிறைய ஆ, அபண்டன்ஸா இருக்கிறதுனால நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. தேடி போய் கண்டுபிடிக்கணும் அந்த பிரச்சனை ஈஸியா வந்து ஃபைன் பண்ணி. சரி. கொஞ்சம் அப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லுங்களேன். எஸ்ஆர்எம்ல எதெல்லாம் ஸ்ட்ரிக்ட், எதெல்லாம் கொஞ்சம் லிபரல் அந்த மாதிரி. ஸோ ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐடி கார்டு ரொம்ப மஸ்ட். நீங்க வந்து கேம்பஸ்ல யூ கேன் ஃப்ரீலி வாக். உங்களுக்கு வந்து அந்த பெர்மிஷன் இருக்கு. பட் நீங்க கிளாஸஸோ இல்ல ஏதோ ஒரு பில்டிங் குள்ள நுழையும் போதும் ஐடி கார்டு இல்லைன்னா வில் பி இன் ட்ரபிள். அது வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா. அதே மாதிரி கேம்பஸ்ல இப்போ நீங்க ஒரு பைக் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹெல்மெட் இல்லாம உள்ள வரணும். ஆ, ஸோ ஆக்சுவலா வெளில வந்து 6 பேர் நிப்பாங்க. உங்களை கண்டிப்பா உள்ள விட மாட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல். அதே மாதிரி ட்ரிபிள்ஸ் போனாலோ அதுக்கும் ஃபைன் இருக்கும். ஐடி கார்டை வாங்கி வச்சுட்டு ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ டிராபிக் பொறுத்த வரைக்கும் அது ஒண்ணு. ஏன்னா பீப்புள் அதிகமா இருக்கனால உள்ளார வந்து ரொம்ப டிராபிக் ஆகும். ஸோ நீங்க பாட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தீங்கன்னா they will catch you on spot. ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் கோட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லிபரல் தான். ஸோ நிறைய வந்து they don't force you to wear இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் அப்படி இருக்காது. ம், யூ கேன் wear any dress of your choice inside the campus. நோ லிமிட்ஸ். என்ன வேணா போட்டு பட் நீட் அண்ட் ட்ரெடிஷ்னலா இருக்கணும். ஸோ ரொம்ப வந்து அப்செசிவ் வரக்கூடாது. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் போகும்போது ஃபார்முலா வரும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. கிளாஸஸ் அட்டன் பண்ணும் போது லேப்ஸ் அட்டன் பண்ணும் போது ஃபார்முலா வரும். ஓகே. ஷர்ட்ஸ் போட்டுருக்கணும், காலர் ஷர்ட்ஸ் அந்த மாதிரி. அவ்வளவு வெரி வேற என்ன ரூல்ஸ் இருக்கணும். இல்ல அட்டெண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் லைக் 75%. 75. 75 ஆமா. ஓகே. விஐடில இப்ப 9 சிஜிபிஏ மேல வச்சிருந்தா வேணான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி இருக்கு. எல்லாருமே 75%. ஓகே. ஓகே. உங்களுக்கு இப்ப டோட்டலா எவ்வளவு ப்ரோ ஃபீஸ் ஆகுது எஸ்ஆர்எம்ல படிக்க? ஸோ டோட்டலா வந்து எனக்கு பெரிய 3.5 lakhs ஃபார் ஸ்கூலிங் ஃபீஸ் மட்டும், டியூஷன் ஃபீஸ் மட்டும் 3.5 lakhs. ஓகே. நான் அடுத்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலைசேஷன் வந்து பிக் டேட்டால. ஆ. ஸோ இந்த கோர்ஸ் 3.5 lakhs. பட் இப்போ கரண்ட் இயர்ல பார்த்தோம்னா இட் ஹஸ் பின் ரிசன் லைக் 4.5 அந்த range ல இருக்கு. 4.75. நான் 4 இயர்ஸ் முன்னாடி எடுத்தப்போ வந்து ஆ, இப்போ வந்து அதிகமா இருக்கு. 4.75 அரௌண்ட். ஆ, என்னோட ஜூனியர்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டு ஆமா இப்போ ரைஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி எனக்கு இப்போ ஓவரால் பார்த்தா 24-25 lakhs வந்து டியூஷன் ஃபீஸ் வரும். மற்றபடி எனக்கு வெளியே நான் இப்போ தங்கியிருக்கேன். ஸோ எனக்கு 11,000 பெர் மந்த் லைக் சிங்கிள் ரூம். ஸோ அதனால 11,000. நம்ம 3 ஷேரிங் அந்த மாதிரி போனோம்னா இல் கெட் சீப். அது ஒரு பிரச்சனை கிடையாது. அது மாதிரி இதெல்லாம் வந்து இதுல நம்ம காசு கட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நம்ம 1 இயர் ஃபீஸ் ஹாஸ்டல் கட்டிட்டோம்னா பெய்டு. இப்போ நம்ம லீவ் இருந்தாலோ இல்ல ஒரு லாங் லீவ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வி கான்ட் அதுல இருந்து காசு கட் பண்ணவே முடியாது. பட் இங்க அப்படி இல்லை. இப்போ நம்ம லாங் லீவ் எடுக்கிறோம்னா ஓனர்ட்ட பேசிக்கலாம். ஆ, அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்ல. ஸோ அதனால இதுல வந்து நம்ம காசு சேவ் பண்ணிக்கலாம். 1 இயருக்கு லைக் நம்ம 6 months இருப்போம், 2 months எப்படி லீவ் இருக்கும், அதுக்கப்புறம் திரும்பி வருவோம். ஸோ அதெல்லாம் அப்படி பார்த்தா 1,60,000 காலேஜ்ல நம்ம ஃபீஸ் கட்டுவோம் ஹாஸ்டலுக்கு. ஸோ அது இங்க நமக்கு வந்து 1 lakh அந்த மாதிரி ஒரு 60,000 இந்த சேவ் பண்ற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான். அப்ப உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 4.5 ஆயிடும் எல்லாமே சேர்த்து. 4.5 ஆயிடும். ஓகே. அப்ப எப்படி பார்த்தாலும் இது ஒரு போக 20 lakh. நமக்கு ஆமா 20 lakh 20 lakh வைக்கணும். நான் இப்ப 4 வருஷம் அங்க படிச்சு முடிக்கணும்னா. ஓகே. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்ப மினிமம். இப்ப எஸ்ஆர்எம் வருத்துட்டா அத சொல்லுங்க. எஸ்ஆர்எம் இந்த மணிக்கு ஒருத்திட்டான்னு கேட்டா ஒருத்திட்டான். லைக் இப்போ இருக்கிற எனக்கு இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆ, பட் நான் வந்ததுக்கப்புறம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட் இந்த மணிக்கு ஒருத்திட்டான்னு கேட்டா எக்ஸ்போஷர். ஆ, நமக்கு வந்து மல்டிபிள் பீப்புளோட எக்ஸ்போஷர் கிடைக்குது. அதுக்கு நான் நான் வந்து ஒரு ரிமோட் ஏரியால வந்தேன். ஸோ ம், எனக்கு சென்னையே புதுசு தான். So அப்படி பார்க்கும்போதுல நான் என் மைண்ட்ல வந்து என்னோட லெவல் நான் வந்து எப்படி இருந்தேன். நமக்கு ஒரு லெவல் இருக்கும் சரியா. நம்ம ஒரு லெவல்ல படிச்சுட்டு வந்திருப்போம். இங்க வந்து பார்க்கும்போது வி கெட் பீப்புள் அவங்க அதிகமா நம்மளோட வந்து பல மடங்கு அதிகமா வந்து தேவையில்லான்னு சின்ன வயசுலயே அது இதுன்னு
பயங்கரமா படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இதே நம்ம 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 ஒரு காலேஜ் போனா we will compete with our person, நம்ம ஸ்டூடெண்ட், நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்தவங்க. ஸோ அவங்க நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. பட் இங்க நமக்கு மிக்சர் இருக்கு, லைக் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நார்த் இந்தியன், அப்புறம் இங்க அங்க எல்லா இடத்துல இருந்தும் வரதுனால அந்த பயங்கரமான எக்ஸ்போசர் ஒன்று கிடைக்கும். இன்னொன்னு வந்து இன்டர்நேஷனல் ப்ரொஃபசர்ஸ் வந்து நிறைய வந்து மீட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு பர்டிகுலரா எனக்கு வந்து 2-3 ப்ரொஃபசர்ஸோட இன்னும் கனெக்ஷன் இருக்கு. ஸோ அவங்களோட பேசுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ இப்போ சில பேர் மாஸ்டர்ஸ் பண்ணுவோம், லைக் அடுத்து ஸ்டெப் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மோர் தென் ஜாப், நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ண போறேன். ஸோ அதுல இருக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன். ஸோ அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ப்ரொஃபசர்ஸ் வந்து மீட் பண்ணும்போது ஐ கோ சிட் அண்ட் லிசன் தே டாக், நான் உட்காந்து கவனிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா தே ஃப்ரீலி டெல் தி பீப்புள், நீங்க என்ன பேசுனா பேசுங்க அப்படின்னு சொல்றத விட, அது மட்டும் இல்லாம தே கிவ் தேர் இமெயில் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்து எப்பனாலும் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க இருக்காங்க. பட் த பீப்புள் தே எஸ்ஆர்எம்ல இருந்து நான் ஸ்டூடெண்ட் பேசுறேன்னு சொல்லும்போது தே ரிப்ளை பண்ணுவாங்க. எப்ப நான் சொல்றேனோ அப்போ ரிப்ளை கிடைக்கும் நமக்கு. அது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. ஸோ அந்த எக்ஸ்போசர் நம்ம கிடைக்கும். வி கெட் டு கனெக்ட் பீப்புள் வேரியஸா. அதே மாதிரி இன்னொன்று வந்து நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, பயங்கரமான எக்ஸ்போசர் இருக்கு. எஸ்ஆர்எம் ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சொல்லிதான் தெரியும் அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்க வந்தா யூ கேன் க்ரோ யுவர் ஸ்போர்ட்ஸ் கரியர். ஸ்போர்ட்ஸ் கரியருக்கும் எஸ்ஆர்எம் வரலாம். ஓகேவா? ஸோ அது ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீமா வச்சு வரவங்களுக்கு இட்ஸ் ஒர்த் இட். அதே மாதிரி இதை தவிர்த்து வந்து லேப்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க வந்து iOS லேப்ஸ். ஸோ வி கெட் டு டீல் வித் iOS ஆப் டெவலப்மெண்ட், iOS ரிசர்ச், அதெல்லாமே இங்க இருக்கு. ஸோ அதே மாதிரி ரிசர்ச் ஓரியன்டா எனி ஒன் ஹேவ் டு சக்சீட், தே ஹேவ் ஆப்ஷன்ஸ் சார், பயங்கரமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா கிளப்ஸ், மெயினா நான் அதை வந்து சொல்லுவேன். எனக்கு ஆக்சுவலா கிளப்ஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் பீப்புள் ஹூ இன் கிளப்ஸ் தே மேக் குட் திங்ஸ், நிறைய சக்சஸ் பண்ணியிருக்காங்க. நான் 2-3 கிளப்ஸ்ல இருந்தேன், டெக்னிக்கல் கிளப்ஸ்ல இருக்கேன். பட் மோர் லைக் பிசினஸ் ஓரியன்டா இல்ல லீடர்ஷிப் ஓரியன்டா இந்த மாதிரி போறோம், ஹெச்ஆர் ரோல்ஸ் போறவங்க எல்லாம் வந்து தே ஹேவ் குட். ஏன்னா எம்பிஏ ஓரியன்டட் பீப்புளும் இங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் வந்து அவங்களும் கிளப்ல ஜாயின் பண்ணுவாங்க. கெட் எக்ஸ்போசர், அவங்க கிட்ட நாலேஜ் கிடைக்கும். நம்ம ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் போகணும் அப்படிங்கிற ஐடியால இருந்து கூட நம்ம மாறுறது சான்ஸ். ஸோ நமக்கு அந்த டைவர்ஸ் திங்கிங், எல்லா விஷயத்தையுமே பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஸோ என்னதான் நம்ம காலேஜுக்குள்ள ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்து அதான் படிக்கணும் வந்தாலும் நமக்குன்னு இருக்கிற நம்மளோட டேலண்ட்டை ஃபைன் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க எஸ்ஆர்எம்ல இருக்கு. ஸோ அது வந்து உண்மையிலே நான் வந்து ஃபைன் பண்றேன். இது போக டீச்சர்ஸ் ஆர் ஆசம், ப்ரொஃபசர்ஸ் ஆர் ஆசம். அதே மாதிரி ஸ்டடீஸ் அண்ட் அகடமிக்ஸ் கோர்சஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. லைக் ஏன்னா நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், கொஞ்சம் ஹையர் கிரேட் வச்சிருக்கணும் அப்படின்னா, பட் ஸ்டில் எல்லாமே வந்து சூப்பர் கூல். அதே மாதிரி என்விரான்மெண்ட்டும் உண்மையிலே செம்மையா இருக்கும், யாரும் போர் அடிக்காது. அப்படி ஓவராலா பார்க்கும் போதுல இட்ஸ் ஒர்த் இட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப நான் கேட்கணும்னு நினைச்ச அத்தனைக்கும் நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. கிளப், டைவர்ஸ் குரூப் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ ஃபெஸ்ட் என்ன நடக்குது எஸ்ஆர்எம்ல, அது எப்படி இருக்கும்? ஃபெஸ்ட் வந்து லைக் மந்த்லி ஒன்ஸ் தான் நடந்துட்டே இருக்கும். வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, லைக் டென்டல் டிபார்ட்மெண்ட், பிபிஎஸ்சி படிக்கிறவங்க இருக்காங்க, லா காலேஜ், ஃபுட் மேனேஜ்மெண்ட், எல்லா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஃபெஸ்ட் எப்பனாலும் நடந்துட்டே தான் இருக்கும். லைக் அதான் சொல்றேன்ல, எல்லா டைமும் ஒரு ஜாலி மூடு ஒரு சைடு போய்கிட்டே தான் இருக்கும். ஃபெஸ்டிவல் யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும், ஏதாவது ஒரு காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து தே வில் ஷேர் டு எவ்ரி டிபார்ட்மெண்ட். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அந்த இன்விடேஷன் போய் சேரும். யாருனாலுமே வந்து கலந்துக்கலாம். எதுக்கும் லிமிடேஷன் வைக்க மாட்டாங்க. பர்டிகுலர் லிமிடேஷன்ஸ் இருக்கும். லைக் மிலான் ஃபெஸ்ட் தெரியும், அது எல்லாருக்குமே வெளியூர்ல நிறைய பேர் நிறைய காலேஜ் வந்து வந்திருக்காங்க. மிலான் ஃபெஸ்ட் தெரியும், அது வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட். இதுக்கப்புறம் ஆருஷ் ஒரு ஃபெஸ்ட் நடக்கும். இதெல்லாம் இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நடக்கும். ஸோ இதை தவிர்த்து நிறைய ஃபெஸ்ட் நடக்கும். லைக் கான்ஃபரன்சஸ் நிறைய நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் லைக் பிஹெச்டி ஸ்காலர்ஸ் பேசுவாங்க, அவங்களோட ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கான்ஃபரன்சஸ் நிறைய நடக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் எது நடந்தாலுமே எல்லாருக்குமே பார்த்துக்குவாங்க. ரைட், யார் வேணா வந்து அங்க உட்காரலாம். நீ இவன் தான் வரணும், அவன் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்காது. நீங்க போய் அட்டென்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் அட்டென்ட். ஸோ தே வில் நாட் ஸ்டாப் யூ ஃப்ரம் அட்டெண்டிங் எனி. ஸோ தட் இஸ் வெரி குட் திங். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருப்போம், பட் ஏதோ ஒரு பயாலஜி ஒர்க் ஷாப் நடக்கலாம், பயாலஜி ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கலாம், பயோடெக் ரிலேட்டடா. ஓகே, ஸோ அங்க நம்ம வந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டா நீ ஜஸ்ட் உங்களோட எஸ்ஆர்எம் ஐடி கார்டு இருந்தா போதும். அது ஐ மீன் கலர் வைஸ் டிஃபர் ஆகும் எல்லா டிபார்ட்மெண்ட், பட் எஸ்ஆர்எம் ஐடி கார்டு இருந்தப்போ யாருமே உங்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அது ஒரு நீங்க ஃபெஸ்ட்லாம் சொல்றீங்க, இப்ப நீங்க யார் வேணா போய் அட்டெண்ட் பண்ணலாம். ஜென்ரலா இப்ப கல்ச்சரல் ஃபெஸ்ட் எடுத்துக்கணும்னா சாயந்தர நேரத்துல தான் அந்த ப்ரோ ஷோஸ் எல்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்க.
இப்ப நீங்க வந்து பிஜில தங்கியிருக்கீங்க, so அதனால இன் டைம் அவுட் டைம் அதெல்லாம் வந்து என்னது எஸ்ஆர்எம்ல, அது கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ லைக் இன் டைம் வந்து மார்னிங் நம்ம லைக் நார்மலா நம்ம எப்போ போனாலும் போய்க்கலாம். ம். ஓகேவா? ஸோ ஏன்னா எஸ்ஆர்எம்க்கு உள்ளதான் வந்து எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல். ஸோ வந்து அதுக்காக ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஸோ மார்னிங் ஏர்லி மார்னிங் நம்ம எப்போ வேணா உள்ள எஸ்ஆர்எம் குள்ள போய்க்கலாம். 5 o'clock 4 o'clock எப்போனாலும் போய்க்கலாம். ஏன்னா மார்னிங் கிரவுண்ட்ல போய் ஒர்க் அவுட் பண்றவங்க, ஃபுட்பால் ப்ராக்டிஸ் போறவங்களா இருப்பாங்க. எப்போனாலும் போய்க்கலாம். நைட் டைம் வந்து லைக் 9:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. லைக் 9:30க்கு அப்புறம் தே ஸ்டார்டட் செக்கிங். ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க, யார் உள்ள வராங்க போறாங்களோ செக் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி எந்த பிரச்சனை இருக்கா. ஹாஸ்டலர்ஸ்க்கு வந்து 9 o'clock இன் டைம். மார்னிங் வந்து எப்போ வேணா அவங்க 4 o'clockல இருந்து அவங்களுக்கு அவுட் டைம். நைட் வந்து 9 o'clock. ஓகே ஓகே. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேம் 9 o'clock. ஆமா ஆமா, எல்லாருக்கும் அந்த மாதிரி தான். உங்களுக்கு இந்த மெஸ் பத்தி எதாவது தெரியுமா ப்ரோ? மெஸ் பத்தி தெரியும். நான் உள்ள ஒரு 2-3 தடவை போயிருக்கேன் மெஸ்ஸுக்கு. ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா இருக்கும் ப்ரோ. அதாவது இப்போ மதியானம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம்ல தான் போயிருக்கேன். ஸோ லஞ்ச் டைம்ல வந்து யூ வில் கெட் செப்பரேட் நார்த் இந்தியன் சாப்பாடு இருக்கும். நமக்குன்னு இந்தியன் தமிழ் கல்ச்சர் படி ரைஸ், அதுக்கிட்டே கறி அண்ட் வெஜ்ஜிஸ் இருக்கும். அது போக வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டமும் லஞ்ச்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில பேர் டிஃபன் ஐட்டம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக டிஃபன் ஐட்டம். அதுக்கப்புறம் இது போக லைக் நார்மலா பிக்கிள் அண்ட் அப்புறம் அந்த மாதிரி நார்மலா இருக்கிறது. இந்த மாதிரி மார்னிங் டைம்ல எப்படின்னு எனக்கு தெரியல. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் பத்தி எனக்கு தெரியல. பட் வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி நான்வெஜ் போடுவாங்க. ஸோ இப்ப ஊர் சைட்ல இருந்து ஒரு பையன் வரான்னு நம்ம வச்சுப்போம் உங்களை மாதிரி. அவன் வந்து பிஜில தங்க போறான்னா பக்கத்துல வந்து எப்படி ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், அது நீங்க பண்ணிருப்பீங்க. இப்ப எப்படி பண்றீங்க அந்த ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்லாம் பக்கத்துல? பிஜி வந்து லைக் பக்கத்துல வந்து 3 types ஆஃப் ரூம் அவைலபிலிட்டியில சொல்றேன். 3 விதமா வந்து ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. எப்படின்னா ஒண்ணு வந்து லைக் பிளாட். நம்ம போய் பிளாட்ல லைக் ஒரு 6 people 7 people அந்த மாதிரி வரோம்னா நம்ம ஒரு பிளாட் எடுத்து தங்கிக்கலாம். தங்கிக்கிட்டோம்னா நமக்கு கனெக்டிவா வந்து அந்த பிளாட் ஓனரே சில டைம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லைக் ஃபுட்டுக்கு நீங்க யாராச்சும் ஆள் வச்சுக்கிறீங்களா லைக் குக்கிங்க்கு அப்படின்னு கேட்பாங்க. அவங்களே கூட சஜஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைனாலும் நம்ம தேடுறது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ஆளால தேடுறது. எல்லாருமே ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹோட்டல் இருக்கும். ஹோட்டலுக்கு மேல வந்து இந்த மாதிரி ரூம்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஹோட்டல் வச்சிருப்பாங்க, அவங்கள இருந்து மேல ரூம் வாடகை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல போனோம்னா அந்த ஹோட்டல் நமக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லைக் மெஸ் மாதிரி இருக்கும் சில நேரம் ஹோட்டல் மாதிரி இருக்கும். அவங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து மேல ரூம்க்கு ரெண்ட் மட்டும் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு பிஜி லைக் வித் ஃபுட் வித்வுட் ஃபுட் பிஜிஸும் இருக்கு. ஸோ பிஜி வந்து எப்படின்னா மெஸ் அவங்களுக்கு தனி மெஸ் வச்சிருப்பாங்க. இப்ப நான் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து மந்த்லி 11,000 ஆகுது. 2 ஷேரிங்ல இருக்கிறேன். ஸோ இதுல ஏசி நான் ஏசி அதெல்லாம் வந்து ப்ரிஃபரபிள் தான், ஒவ்வொருத்தவங்கள சாய்ஸ். இதுல எப்படி என்னன்னா கவர் ஆகும்னா எனக்கு வந்து லைக் பெட்டு, டேபிள், சேர் இதெல்லாமே கொடுத்துருவாங்க. இது சில இடத்துல இது கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ அதை நம்ம கரெக்டா பார்த்து போகணும். அதே மாதிரி இதெல்லாமே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் பில் அவங்களே கட்டிடுவாங்க, நம்ம அதுவும் கட்ட தேவையில்ல எக்ஸ்ட்ராவா. அதே மாதிரி வைஃபை கொடுத்துருவாங்க, அதுவும் நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்ல. இது போக நமக்கு ஃபுட் இது எல்லாமே எனக்கு இந்த 11,000 வந்து லைக் டெய்லி 3 times ஃபுட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு இந்த 11,000 வந்து. அதே மாதிரி வாட்டர் சப்ளை, குடிக்கிறதுக்கும் சரி, நம்ம பாத்ரூம் சர்வீஸ், அதே மாதிரி கிளீனிங் இதெல்லாமே வீக்லி த்ரைஸ் வந்துருவாங்க. வைப்பிங் சரி ஸ்வீப்பிங் சரி எல்லாத்துக்குமே வந்துருவாங்க. பாத்ரூம் கிளீனிங்க்கு வருவாங்க. இதே மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். ஸோ நம்ம கரெக்டா ஃபைன் பண்ணி போகணும், அதான் மேட்ரு. ஸோ இங்க வரும்போது இங்க இருக்கிற யாராச்சும் லோக்கல் பீப்புளோட அவங்க கனெக்ட் வச்சு லைக் இங்க இருக்கிற இன்னொரு ஸ்டூடெண்டோட சஜஷன் கேட்டா அவங்களுக்கு ஃபைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் அங்க இருந்து வராங்க அப்படிங்கிறது. ஓகே ப்ரோ. ஸோ எஸ்ஆர்எம் இப்ப காட்டாங்குளத்தூர் வந்து ஒரு ரிமோட் ஏரியால இருக்கா இல்லாட்டினா நல்ல ஒரு பாப்புலேட்டடான ஏரியால இருக்கா ப்ரோ? அதாவது பாப்புலேட்டடான ஏரியா தான். நமக்கு வந்து இங்க பயமே கிடையாது. நீங்க நைட் 2 o'clock 3 o'clock கூட யூ கேன் வாக் அலோன். யாருமே வந்து பயப்பட தேவையில்ல. ஸோ எல்லா டைமே பீப்புள் அங்கங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஐயோ இந்த இடத்துல எப்படி நடக்காமலாம் இல்லை, ஃபியர்லெஸ் தான். நம்ம வந்து எப்போ வேணா எங்க வேணா நடக்கலாம். ஸோ இது ரொம்ப பாப்புலேட்டடான ஏரியா. நமக்கு வந்து ரீஜனலா டிராபிக் இஷ்யூஸே இருக்கும். அந்த அளவுக்கு பாப்புலேட்டட், அதாவது காலேஜுக்குள்ளேயே டிராபிக் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பீப்புள் யூஸ் கார் பைக் எல்லாம் அதிகமா வர ஆரம்பிச்சாங்க. எக்ஸாம் டைம்ஸ்ல எல்லாருமே காலேஜ் அட்டென்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த டைம்ல எல்லாம் நிறைய வந்து டிராபிக் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்து இது வந்து ரொம்ப ரீமோட் எல்லாம் கிடையாது. இங்க வந்தா நம்ம வந்து புது உலகத்தையே பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ரிமோட் ஏரியால இருந்து வரவனுக்கு
ஓகே ஓகே. சென்னையில இருக்கவங்களுக்கு மேபி அது பெருசா தெரியாது. ஆ பட் வெளில இருந்து நம்மள மாதிரி ஐ மீன் இப்ப நான்லாம் வந்து ரொம்ப ரிமோட் ஏரியா. ஸோ அது நான் 2 ஊர் தான், சாத்தூர் ரோல்பட்டின்னு 20 கிலோமீட்டர் தான் நான் என் வாழ்க்கை ஃபுல்லா 12th வரைக்கும் வாழ்ந்தேன். ஆ. அதுக்கப்புறம் இங்க வந்தப்போ வந்து இட் வாஸ் நியூ. எல்லாமே புதுசா இருந்துச்சு. பட் யா அது ஒரு எக்ஸ்போசர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சோ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி நிறைய சொன்னீங்க. ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? யார் மேக்ஸிமம்? நார்த் இந்தியாவா, தெலுங்குவா, அந்த மாதிரி யார் மேக்ஸிமம்? ஸோ அதான் இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் அந்த மேக்ஸிமம் ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஆ. ஓவராலா எஸ்ஆர்எம் கேடிஆர்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு கேட்டா தமிழ் பீப்புள் அதிகமா இருக்காங்க தான் எனக்கு தோணும். பட் நீங்க ஒரு காலேஜுக்குள்ள வாக் பண்ணி வரும்போது ஒரு ஆ. ஒரு டிபார்ட்மெண்ட்டை செக் பண்ணும்போது யூ வில் கெட் டிஃபரெண்ட் ப்ரொபோர்ஷன். லைக் ஓகே ஆனா என்ன கேட்டா வந்து நார்மலா எல்லாருமே சரிசமமா இருக்கிறோம். தெலுங்கு ஓகே பீப்புள் எவ்வளவு இருக்காங்களோ அவ்வளவு தூரம் தமிழ் பீப்புள், அவ்வளவு தூரம் ஹிந்தி பீப்புள் இருக்காங்க. ஓகே ஸோ ஓகே. எல்லாருமே வந்து லைக் இப்போ எந்த ஒரு பீப்புள் இந்தியால இருந்து யார் எந்த பாயிண்ட்ல இருந்து வந்தாலும் தே டோன்ட் ஃபீல் ஏலினேட்டட். தனிமையா ஆ. ஃபீல் பண்ண மாட்டாங்க. உள்ள வந்தா நம்ம ஆளு ஒருத்தர் இருக்கான்ப்பா அந்த ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். ஓகே. அந்த அளவுக்கு பீப்புள் இருக்காங்க. சோ இப்போ நீங்க 4th இயர் இருக்கனால உங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து லைக் போன வருஷம் வந்து இட் வாஸ் நைஸ். வென் கம்பேர்டு அந்த ஆ. ஐ மீன் போன வருஷம் இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமா. கொஞ்சம் எல்லா இடத்துலயுமே லோவா தான் இருந்துச்சு. ஸோ அந்த கம்பேர் பண்ணும்போது நிறைய வந்து நல்லாவே போச்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது இட் வாஸ் நைஸ். லைக் ரொம்ப டவுன் ஆகல. தே மேட் குட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த வருஷம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, போய்கிட்டு இருக்கு. லைக் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம் கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் சம் மெம்பர்ஸ் ஆல்ரெடி பிளேஸ் ஆயிட்டாங்க. ஸோ லைக் பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த வருஷம் நல்லா போகும்னு எனக்கு தோணுது. லைக் நிறைய நிறைய வந்து இன்டேக் நடக்குது. லைக் பீப்புள் நிறைய, அதாவது இந்த தடவை எந்த மாதிரியான ஆஃபர் அதிகமா இருக்கு அப்படின்னா இன்டர்ன்ஷிப் கம் பிளேஸ்மெண்ட். லைக் ஆ. இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு அப்படியே டேரக்டா பிளேஸ்மெண்ட் போகணும். லைக் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு உங்களை வெளியே அனுப்பிட மாட்டாங்க. 6 இன்டர்ன்ஷிப் முடிச்சு உங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட். இன்டர்ன்ஷிப் நீங்க முடிச்சோடனே வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிளேஸ்மெண்ட் தான் அதிகமா வரும். ஸோ அதுல வந்து நீங்க போகணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்றாங்க. ஸோ அதனால எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா லைக் 2 மந்த்ஸ்ல இந்த செமஸ்டர் முடிச்சிட்டாங்க, 7th செமஸ்டர். ஸோ எனக்கு இப்போ வர 24th 25ல எனக்கு வந்து இந்த செமஸ்டர் முடிஞ்சிடும். ஆ. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு 6 மந்த்ஸ் கேப். ஸோ ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ராஜெக்ட் ரிவ்யூ மட்டும் தான் இருக்கும். லைக் ஆ. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ரிவ்யூ மட்டும் தான். மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே முடிஞ்சிருச்சு. ஐ மீன் எங்க காலேஜ் என்ன ப்ரொபோஸ் பண்றாங்கன்னா, நீங்க இந்த டைம் வந்து ஏதோ ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகி அந்த இன்டர்ன்ஷிப்பை வந்து ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணுங்க. ஆஃப்லைனா ஆன் சைட் போய் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நல்லா பிளேஸ் ஆகணும். ஸோ அந்த மோட்டிவ்ல தான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா ஸ்டடீஸ் இங்க இருக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இங்க வந்துட்டு போற ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூதா போகணுங்கிறதுனால இப்படி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் செமஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மந்த்ஸ்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த வருஷம் தான் எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. நல்லதா போகுது. ஸோ ஓகே ப்ரோ. ஆனா இது ரெசெஷன் நடக்குது. எல்லா ஐஐடிஸ்லயே பிளேஸ்மெண்ட் கம்மியா தான் இருக்குன்றாங்க. ஆனா எஸ்ஆர்எம்ல நார்மலா இருக்குன்றீங்க. நார்மலா தான் இருக்கு. ஸோ என்ன ஒரு எஸ்ஆர்எம்ல ஒரு பெனிஃபிட் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பிளேஸ்மெண்ட் போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இல்ல. ஆ. இப்போ நமக்கு வந்து அந்த பெனிஃபிட் இருக்கும். ஸோ பீப்புள் ஹாவ் டைவர்ஸ் தாட்ஸ். சில பேர் வந்து இங்க வரும்போது ஒரு தாட்ல இருப்பான். ஸோ இங்க ம். வந்ததுக்கப்புறம் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் தாட். ஸோ அவனோட கோல் மாறும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க பிளேஸ் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த ஆப்ஷன் இருக்கு. எனிவே காம்படிஷன் டஃப் தான். ஆ. நீங்க நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகணும்னா அதுக்கான காம்படிஷன் எல்லா இடத்துலயுமே டஃப் தான். எங்க இருந்தாலும் சரி, நம்ம எங்க போனாலும் சரி, நம்ம அதுக்கேற்ற உழைப்பு போடணும். ஸோ எனக்கு கேட்டா மினிமம் 9 சிஜிபி இருக்கணும் ஃபோர்த் ஓகே. இயர் முடிக்கும் போது. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் போகும்போது 9 சிஜிபி இருக்கணும். பேக்லாக்ஸ் இல்லாம இருந்தா பெட்டர். ஏன்னா பேக்லாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரியாரா வரும்ல. ஸோ ஸ்டார்டிங்ல வர சில கம்பெனிஸ் உங்களால அட்டன் பண்ண முடியாது. ஸோ ம். அது வந்து சில நேரம் சிம்பிள் கம்பெனிஸா இருக்கலாம், சில நேரம் நல்ல கம்பெனிஸ் வரும் சீக்கிரமே. ஸோ அந்த மாதிரி டைம்ல அவங்க பேக்லாக் இருந்தா அட்டன் பண்ண விட மாட்டாங்க. ஆ. ஸோ அது ஒரு திங் இருக்கு. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து செகண்ட் இயர்ல இருந்தே வி ஹேவ் டு மேக் தி சிஜிபிஏ பேக்லாக்ஸ் எல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டே இருக்கும். அது வந்து ஒரு சைடா நம்ம அதை பண்ணிக்கணும். அது ஜஸ்ட் ஒரு ரொட்டீன் தானே. நம்ம இங்க எஸ்ஆர்எம்ல சிஜிபிஏவோ பேக்லாக்கோ இல்லாம படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. நீங்க வந்து கரெக்டா அந்த சிலபஸ் ஓரியன்டான ஸ்டடியை நீங்க நீட்டா பண்ணாலே போதும், யூ கேன் கெட் குட் மார்க்ஸ். அது வந்து ரொம்ப ஈஸி தான். இதை தவிர்த்து வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் அதுதான் வந்து அது வந்து தன்னால வந்தாலே தெரியும். லைக் உங்களை விட பீப்புள்ஸ் அதிகமா வந்து மென்டலி வந்து தே ஹேவ் மோர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கும் போதுல நமக்கே தெரியும் அவனுக்கு ஏன் அவ்வளவு நாலேஜ் இருக்குன்னா ஹியாஸ் எக்ஸ்ட்ரா. அதை நம்ம கெயின் பண்ணணும். அதை எப்படி லேர்ன் பண்றது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸே கொடுப்பாங்க. ஸோ நம்ம போய் அதான் நம்ம வந்து வி ஹேவ் டு ஓப்பன் அப். நம்ம வந்து ரொம்ப வந்து கன்ஜஸ்டடா ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. ஓப்பன் அப் கனெக்ட் பண்ணணும் பீப்புளோட. அதுக்கு தான் எஸ்ஆர்எம் மெயின் நம்ம பே பண்றதே அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அந்த கனெக்ஷன், எக்ஸ்போசர் அதுதான் வந்து மெயின் திங் அப்படின்னு மெயின் எலிமெண்ட். அதுக்கப்புறமா வந்து இப்ப ஆவரேஜா பேக்கேஜ் எவ்வளவு ப்ரோ? ஆவரேஜா இப்போ வந்து லைக் 12 to 15 lakhs per annum. ஸோ அதான் வந்து இப்போ இருக்கிற ஆவரேஜ் பேக்கேஜ். பட் 44, 45 லாஸ்ட் டைம் பிளேஸ் ஆயிருக்காங்க அபோர்ட் அண்ட் மைக்ரோசாஃப்ட்ல. ஸோ இந்த தடவை அந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் வருங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்னும் வந்து அந்த ப்ரீமியம் கம்பெனிஸ் இன்னும் வர ஆரம்பிக்கல. வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்களே பார்க்கலாம். ஸ்டார்ட் டு அட்வர்டைஸ். ஸோ தெரிஞ்சு அதுக்கப்புறமா இப்ப பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் உண்டா உங்களுக்கு அகாடமிக்ஸோட சேர்த்து? ஸோ இது வந்து எல்லாருமே என்கிட்ட நார்மலா இந்த காலேஜுக்கு வரவங்க கேட்கறது. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு பர்டிகுலரா வந்து எஸ்ஆர்எம்ல இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து வித்த கோர்ஸே வந்து உங்களுக்கு எப்படி வந்து பிளேஸ்மெண்ட்க்கு உட்காரணும், அந்த பர்சனல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சொல்லிட்டு வித்த கோர்ஸ் உங்களோட என்ன கோர்ஸோ அந்த கோர்ஸ்ல எல்லா வருஷமுமே ஒரு சப்ஜெக்ட் வந்து பர்டிகுலரா அதுக்கு ஒதுக்கி இருப்பாங்க. அதே மாதிரி பேசிக்கான ஸ்கில்ஸை வந்து உங்களுக்கு ப்ரெஷ் பண்ணுவாங்க. அது லைக் எப்படின்னா காம்படேட்டிவ் கோர்ஸ் ட்ரைனிங் சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு வந்து அப்பப்போ நடக்கும். உங்களோட ஓவர் கோர்ஸ்ல உங்களை உட்கார வச்சு டே டு நைட் உட்காந்து ட்ரைனிங் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படிலாம் எதுவுமே நடக்காது. இட்ஸ் பியூர்லி நம்ம வந்து இன்ட்ரெஸ்டட். இங்க எஸ்ஆர்எம்ல இன்னொரு ஒரு பாசிட்டிவ் அந்த ஃப்ரீடம். யூ ஹேவ் யுவர் ஓன் ஸ்பேஸ். அது வந்து பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது பர்சனல் டிசிப்ளினை பொறுத்து அந்த ஃப்ரீடம் யூஸ் பண்றது உங்களுக்கு. பட் என்ன கேட்டா அந்த ஃப்ரீடம் வந்து மற்ற காலேஜஸ்ல கிடையாது. மோஸ்ட் தமிழ் காலேஜஸ்ல வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற காலேஜஸ் பார்ப்பேன். லைக் தே ஹேவ் 8 to 10 உட்காந்து இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சொல்லிட்டு இந்த கோடிங் கோர்சஸ் அது இதுன்னு நடத்துறாங்க. அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன் சில காலேஜஸ்ல. ஸோ அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் டிரைவ் ட்ரைனிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டைரக்டா யூ வில் ஹேவ் சம் அவங்களுக்கு வந்து அதுக்கான அசிஸ்டன்ஸோ அதுக்கான பிளேஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. பட் உங்களுக்கு எப்போ சொல்லி கொடுப்பாங்க அது ஒரு தனியா வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இட் வில் பி அலாங் வித் கோர்சஸ். டே டு டே பேசிஸ்ல உங்களுக்கு அதுவும் வந்து கொடுக்கப்படும். ஸோ நீங்க உங்களை பர்சனலா டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கான ஆப்ஷன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்ஸ்போசர் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஒன்லி திங் அது தேடுற மனப்பான்மை நீங்க இருந்தீங்கன்னா எஸ்ஆர்எம் வாங்க, இல்லைன்னா வராங்க. ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சா எஸ்ஆர்எம் வரலாம். இல்லைனாலும் வில் ஹேவ் யூ பர்சனல் டெவலப்மெண்ட். பட் சம்டைம்ஸ் தவற போவாது. ஸோ எஸ்ஆர்எம்ல மெயினா வருதுன்னா அந்த கனெக்ஷனு, அந்த ஃப்ரீடம், அதுல நம்ம நிறைய பில்ட் பண்ணலான்றீங்க நீங்க. அந்த டைம் யூஸ் பண்ணி அந்த கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய அட்வான்டேஜ் நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம பில்ட் பண்ணிக்கலான்றீங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, இப்ப இந்த வருஷம் ஒரு ஃப்ரெஷர் வந்து எஸ்ஆர்எம்ல சேரணும்னு நினைக்கிறான்னா அவனுக்கு உங்க காலேஜை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? எதுக்காக பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க, ஏன் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ அந்த ஃப்ரெஷரோட மோட்டிவ் என்னன்னு நான் கேட்டேன். சொல்லுங்க, இப்போ அவன் வந்து என்ன பண்ண போறான், இந்த காலேஜ் எதுக்கு எடுக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பட்ஜெட் ஓரியன்டா பார்த்தேன்னா இந்த காலேஜ் வந்து லிட்டில் காஸ்ட்லியா இருக்கான். நான் அதை வந்து ஒத்துக்கிறேன். இப்போ நான் இருந்த டைம்ல இருந்து ஓகே, பட் இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கான். அவன் என்ன கோர்ஸ் எடுக்க போறாங்கிறத பொறுத்து நம்ம அட்வைஸ் மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவன் சிஎஸ்சி, இசி இல்லைன்னா ஏஐ, ஏஐடிஎஸ் அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி மூனிங் கோர்சஸ் இப்போ இருக்கிறதுல டாப்பா ஃபேமஸான கோர்சஸ் இந்த மாதிரி எடுக்கிறான்னா ஈ கேன் கம். அதுக்கான எக்ஸ்போசர் இருக்கு, ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதை அவன் படிக்கலாம். அதே மாதிரி இதை படிச்சதுனால அவனுக்கு கேன் கெட் குட் ஜாப்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் டிரைவ்லையும் இட் பி ஹெல்ப். அதே மாதிரி இப்போ நான் எதுக்கு அவனுக்கு வந்து நான் அதை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னா அவனுக்கு வந்து ஹி ஹேஸ் டு ஹேவ் செல்ஃப் டிசிப்ளின் எஸ்ஆர்எம். ஸோ என்னதான் எஸ்ஆர்எம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தாலும் யூ ஹேவ் டு ஃபாலோ, யூ ஹேவ் டு பி ஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப். நமக்குரிய செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். நிறைய பேர் கொஞ்சம் வந்து அதிகமா ஃப்ரீடம் இருக்கும், பட் நம்ம அதை வந்து வி ஷுட் நாட் கோ நெகட்டிவ் ஆன் தட். அதை பாசிட்டிவா யூஸ் பண்ற டிசிப்ளின் நம்ம கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பையன் எல்லாத்தையுமே இருக்கும். தே ஹாவ் பர்சனல் டெவலப்மெண்ட் நடக்கும் இந்த காலேஜ் பேஸ்ல எல்லாருக்கும் நார்மலா பயாலஜிக்கலி. ஸோ யாருனாலுமே எஸ்ஆர்எம்க்கு வரலாம் அண்ட் தே கேன் சேஞ்ச். பட் இதை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு ஹேவ் பாசிட்டிவ் மைண்ட் ஆன் வாட் யூ வாண்ட். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதுல நமக்கு வந்து முழுமையான கவனம் இருக்கும். லைக் நம்மளுக்கு ஒரு ஃபிக்ஸட் கோல்ஸ் இருக்கணும். அந்த கோல்ஸ் நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கணும், வேற எதுலயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம. அப்படி இருந்தோம்னா நம்ம எஸ்ஆர்எம்க்கு ப்ரிஃபர் பண்ணி உள்ள வந்து ஜாலியா படிக்கலாம். இதை தவிர்த்து நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்களா ப்ரோ? இல்லாட்டினா நம்ம ஓவராலா கவர் பண்ணியாச்சா? மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணியாச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அகாடமிக்ஸ், ஹாஸ்டல்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பாட்காஸ்டுக்கு வந்ததுக்கு. கண்டிப்பா என்ன வந்து லிங்க்டின்ல பார்த்து நீங்க என்ன கனெக்ட் பண்ணதுக்கு நான் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நான் வந்து இப்போ ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் ஏதாச்சும் வந்து யாராச்சும் வந்து கேட்கணும் அப்படின்னாலும் என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதை அவங்களுக்கு கொடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வியூவர்ஸுக்கு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அதே மாதிரி உங்களுக்கு SRM சீனியரோட யாரோட பேசணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம், இல்ல கீழே ஒரு ஃபார்மோட லிங்க் இருக்கும், நீங்க அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணீங்கன்னா நான் வந்து நம்ம அபிஷேக் பிரதரோடய உங்களை பேச வைப்பேன். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.